நிஜமாவே யுஎஸ் மக்கள்லாம் ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த விதத்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, உலகத்தையே வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. உலகத்துக்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்காருன்னா, அமெரிக்க மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டுடைய அதிபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்வீட்லாம் வந்து போடுறாரு. தானே ட்ரூத்ன்னு ஒரு சோஷியல் ஆப்லாம் வந்து வச்சிருக்காரு. அதில கடந்த 2 நாளா அவர் போட்டிருக்க பதிவெல்லாம் நீங்களே வேணா போய் பாருங்களேன். சில வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட அவர் போட்டத சொல்ல முடியாது. என்னடா நம்ம ஊர்ல பசங்களுக்குள்ள சண்டையானா வந்து மாத்தி மாத்தி போஸ்ட்ல, கமெண்ட்ல அடிச்சுப்பாங்களே, அந்த மாரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, கெட்ட வார்த்தை, மிரட்டல், ரொம்ப சாதாரணமா இறங்கி பேசுவாங்கல்ல, அந்த மாரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நேத்தி ஃபுல்லா அவர் போட்ட ட்வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல் உலகமே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்ல வந்து திளைச்சிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ட்ரம்ப் தான். ஏன்னா ஈரான மிரட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் மட்டும் இல்லாம, அந்த ஒரு பதவியில இருக்கவர் ஏன் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு உலக நாடுகள்ல மட்டும் இல்லாம அவர் நாட்டில் இருக்க அவரோட சப்போர்ட்டர்ஸே வந்து இப்போ வந்து கேள்வியா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையும் வந்து கிளப்பி விட்டாங்க. அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து மனநலம் வந்து சரியில்லை, அந்த இண்டிவிஜுவல் கிட்ட வந்து நாட்டை வந்து கொடுத்துட்டீங்க, பட் அவரோட மனநிலை சரியில்லாததுனால அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேச்சில் அவரோட நடை உடை பாவனை எல்லாம் பாருங்க, ட்வீட்டு கூட பாருங்க எப்படி போடுறாரு. ஸோ தயவு செய்து ஒரு கூட்டு போய் வந்து மென்டல் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் மேலே ஒரு சந்தேகத்தின் பார்வை, ஒரு ப்ரொபகண்டாவே பரப்பி விட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படின்னே வந்து பிலீவ் பண்ணி நியூஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேம்பெயின்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. அதான் வந்து தாங்கவே முடியாது. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொருளி வந்துச்சு. அதெல்லாம் சொல்லலாம், ஜோ பைடன் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர், அவர் வந்து பார்த்திங்கன்னா வயசாச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பதவியிலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரால் பண்ணது மட்டும் இல்லை, அவரே சில வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப தொய்வாக இருக்குது, நடக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரிலாம் காட்டிட்டு இருந்ததுனால சரி வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஜோ பைடன் மண்டையை போட்டாருன்ட்டாங்க. அதை எல்லாருமே ஈஸியாக நம்பிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளே பார்க்கறதுக்கு தத்தி தவறி தான் நடந்து போகிறாரு அப்படிங்கிறனால எப்போ வேணும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் இறந்துட்டாருன்றதை நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு புரளி அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இன்னொரு புது பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறந்துட்டாப்ல, சூசைட் பண்ணி இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி செய்தி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவருடைய ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால உண்மையிலே ஏதோ நடந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய ஆதரவாளர்களும் நம்பி வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி செய்திகள் வந்து பரப்பி நேற்று ஃபுல்லாகவே அமெரிக்காவே ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுச்சு. இதில் அதுக்கு சந்தேகத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று அவர் பண்ண இருந்த பப்ளிக் அப்பியரன்ஸை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க அஃபிஷியலி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1 டேக்கு வந்து ட்ரம்ப்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் அந்த நாட்டிலே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அமக்கலம்லாம் வந்து 2 நாளாக நடந்துச்சு. அவர் வந்து உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறதே அவருடைய தெரிக்க விடும் ட்வீட்ஸில் எல்லாருமே பார்த்து தான் ஓகேங்க இப்படி மாதிரி வார்த்தைலாம் இருக்கா, கொஞ்சம் லூசுத்தனமாக இருக்குல்ல, ட்வீட்டு கண்டிப்பாக அவர் தான் போட்டிருப்பார், உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்லை வந்து ஒரு காரியக்கார லூசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வந்து செய்கிறாரா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஈரானில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவங்களோட ஆஃபீஸர்ஸ்குள்ளலாம் வந்து பேசுகிற மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்டர்ன் வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காரு. இந்த வார்னிங் வரத்துக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா, உனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ் டைம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரணடைஞ்சிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படிங்கிற மாதிரி பெரிய மிரட்டல் வந்து விடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு தாக்குதலை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தாலும் தொடர்ந்து ஈரானை மிரட்டுறது, பச்சை அசிங்கமான வார்த்தையில் திட்டுறது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த சைடு ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அறிக்கைக்கெல்லாம் வந்து பதில் அறிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க, நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து நிறைய பேரால் நம்பவே முடியல. பொதுவாக வந்து இதில் லேண்டில் இறங்கி தாக்குதல் நடத்தினா வந்து ஈரான் கூட சம்மடி வாங்குவாங்க யூஎஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் இறங்கவே இல்லை அப்படின்றது தான் உலகத்தோட பார்வையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ வந்து இது ஒரு லேண்ட் வர மாற்றிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து அங்கே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் முழுக்க வான் தாக்குதல் தான் வந்து இந்த ஃபுல் ஆப்ரேஷன்ஸில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் ஒன்றை வந்து அடிச்சிட்டாங்க ஈரான். அடிக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சேப்பா, ஆனால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செய்தி வருது. இந்த சூழ்நிலை யாரும் நம்ப முடியாத ஒரு செய்தி, F-35 ஏர்கிராஃப்ட் தான் வந்து அடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டெல்த் ஃப்ளைட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற, இன்னும் நிறைய விஷயங்கள் தயாரித்து யூஎஸ் வந்து பயன்பாட்டுக்குள்ளே இறக்காமல் வச்சுருந்தாலும் இன்னைக்கு போர் சூழலில் பயன்பாட்டில் இருக்கிற ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ஃபைட்டர் ஜெட் தான் அது.
அத அடிச்சுட்டாங்களா? அதற்கான வாய்ப்பே இல்லையே! ஏன்னா நிஜமாவே பார்த்தீங்கன்னா, அது அவ்ளோ ரொம்ப துல்லியமான தாக்குதல கூட வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்து அதுலருந்து தப்பிச்சு போய் மீண்டும் தாக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு எல்லா பொட்டன்ஷியலுமே, எல்லா டெக்னாலஜியுமே இருக்கக்கூடிய F-35 அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஒரு ஏர்கிராஃப்ட் அடிச்சுட்டாங்க, விழுந்துருச்சு அப்படிங்கிற கன்ஃபார்ம் செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லங்க F-16 தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாரி நெறைய நியூஸும் வந்துட்டு இருந்தாலும், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மிலிட்டரி எந்த ஃப்ளைட்ட ஈரான் வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கவே இல்ல. ஆனா அடிச்சாங்கன்றத வந்து இன்டைரக்ட்டா ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் அடிச்சோனே அவங்களோட பைலட் வந்து அங்கருந்து இஜெக்ட் ஆகுறாரு. பாராசூட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ விழுறாரு. அவர் ஈரானோட பார்டர்ஸ்குள்ளேயே வந்து விழுந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி வந்து பைலட்ஸ்லாம் விழுந்தா என்ன பண்ணுவாங்கன்றத நம்மளோட அபிநந்தன் நம்ம ஊர் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல போய் விழுந்தப்போ என்ன பண்ணாரோ அது மூலியமா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்க மேப்ஸு, அப்புறம் சீக்ரெட் டேட்டா எல்லாத்தையும் வந்து அழிச்சிடணும். இந்த மாரி எதிரிங்களோட லைன்ஸ்க்கு பின்னாடி விழுந்துட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி ட்ரெய்னிங் இருக்கும் ராணுவத்தில. இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கன் பைலட்டும் வந்து பெற்றிருப்பார்ல. அவர் பெற்றது மட்டும் இல்லாம கீழ விழுந்துட்டு எங்க இருக்காரு அப்படிங்கிற அந்த சிக்னலை தெரிவிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட ஒரு பைலட் கீழே விழுந்துட்டாரு, அவரை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஈரான் ஏற்கனவே ஏஐ வார் மூலியமா என்னென்னோ வீடியோலாம் பரப்பிட்டு இருக்காங்க. யூஎஸோட பானத்தை வாங்குறாங்க. இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பப்ளிசிட்டி பண்ணி இன்னும் நம்ம தோல்வி அடையலை இருந்தாலும் அதற்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டிடுவாங்க. மீடியா முழுக்க மானம் போயிடும், ஏற்கனவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டேரிங்காக ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. ஈரானுடைய நிலத்துக்குள்ளே இறங்கி அந்த பைலட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன், அது வந்து நிஜமாவே ஒரு டேரிங்கான ஆப்ரேஷன். ஏன்னா கீழே இறங்கினா வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ட்ரெயின்டு மெரீனாக இருக்கலாம், ஒரு யூஎஸோட ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் சோல்ஜராக இருந்தாலும் ஈரானோட நிலப்பரப்பில் இறங்கி ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணிட்டு மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான மிஷின். பட் அந்த மிஷினையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஃப்ளைட் வந்து கீழே விழுந்துச்சா அப்படிங்கிற கேள்விக்கு மீசையில் மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி எங்களோட பைலட்டை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத கேள்விகள்லாம் ட்ரம்ப் ரொம்ப வந்து பிரமாதமாக பெருமையாக ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பச்சை பச்சையான வார்த்தைகளில் அசிங்கமான வார்த்தைகளில் ரொம்ப டீக்ரேடபிளான போஸ்ட்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இவர் வந்து பைத்தியமா காரிக்கார பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம்ல. இந்த நேரத்தில் தான் இன்னொரு விஷயம். ஸோ பேசிக்கலி இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒவ்வொரு ட்வீட்லையும் இந்த ஈரான் வார் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் சொல்கிறது, இல்லை வந்து 10 டேஸில் அழிச்சிரும், 24 hours தான் டைம் இப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது மூலிமா இது சாதாரண ஏதோ ஒரு ட்வீட்டாக கடந்து போயிட முடியாது. உலகத்தில் ஒரு முன்னணி நாடான யூஎஸ்என் பிரதமர் ஒரு அதிபரான ட்ரம்ப் இந்த மாதிரி வந்து போஸ்ட்லாம் போடுற போது பார்த்தீங்கன்னா நேராக அதை வந்து பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறனால இவரோட மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக்ல இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்ஸின் மூலியமா அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறது இறங்குறது, பிஸ்னஸ் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஃபேமிலி டைரெக்டாக இதன் மூலியமா வந்து பலன் அடையுது. இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெரிய பணக்காரர்கள்லாம் இதன் மூலியமா வந்து பலன் அடைகிறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இதை வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. நம்ம தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் இவர் ஒரு பைத்தியம் மாதிரி இருக்காரு, இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரம்ப்புக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் வந்து செய்தி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து அடங்குற மாதிரி தெரியல. டேமேஜ் அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப பெரிய அதிகம் அப்படிங்கிறனா கூட F-16 F-35 அடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஒரு டேமேஜ் நடந்தாலும் ஈரான் அவ்வளோ வடி வாங்கினாலும் அதை வந்து ஒரு 100 டேமேஜ் மாதிரி காட்டி யூஎஸ் ஈஸியாக முடிச்சிடும்னு நினச்ச வாரில் இன்னும் முடிக்க முடியல அப்படிங்கிற அவங்களோட வீக்னஸை வந்து தொடர்ந்து வந்து ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கல் வாரில் இன்னைக்கு வரைக்கும் ஈரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப்பை வந்து அவர் தோத்துட்டாரு, இதுக்கு மேலே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரைட் ஆஃபும் பண்ண முடியல. ஏன்னா அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ பேர் வந்து குற்றச்சாட்டு ஒரு கிரிட்டிசிசம் வச்சாலும் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது இப்போது. இந்த சூழ்நிலையில் இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வார் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக உயர் ரக பதவியில் இருந்த ஜென்ரல்ஸ் மாதிரியான ஒரு போஸ்ட்டில் இருக்கிற நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றிருக்காங்க. அவங்கள எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் அஃபிஷியல்ஸோட மீட்டிங்கை ஹெட் பண்ணி நடத்திட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் நடுவிலே சில தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ பேசிக்கலி வந்து தலைமை மேலே ஒரு அதிருப்தி வந்து அரசாங்கம் வச்சிருக்கு, அதனால் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நாள் தான் இவர் இந்த சர்க்கஸை வந்து நடத்துவார், எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியரான விடை தெரியல அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் பார்வை தான் இன்றைக்கு இருக்க சூழ்நிலை ஏற்படுது.